அனைவருக்கும் வணக்கம். வாழ்க சோதிடம், வளர்க சோதிடர் புகழ். இன்றைய பதிவு திருமண பொருத்தத்தில் சுக்கிரனை பற்றிய ஒரு பதிவு. அனைத்து பொருத்தங்களும் பலமாக இருந்து இருவர் ஜாதகங்களிலும் திசை புத்திகள், கிரகங்களுடைய நிலைகள், எதிர்கால பலன்கள் அனைத்தும் சரியாக இருந்து அனைத்தும் சரியாக இருக்கும் வேளையிலும் கூட நாம் சில விஷயங்களை பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அதில் ஒன்றுதான் சுக்கிரனுடைய நிலை. லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு செவ்வாய் 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. அதேபோல் பெண் ஜாதகத்திலும் செவ்வாய்க்கு சுக்கிரன் 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. இதை மிக கவனமாக பார்ப்பதோடு மற்றொரு விஷயமாக இருவர் ஜாதகத்திலும் ஏகனாகி தனியாக சுக்கிரன் சிரராசியிலே இருக்கக்கூடாது. ஆக இரண்டு விஷயங்களை நாம் முக்கிய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு செவ்வாய் 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு சுக்கிரன் 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சிரலக்கணம் சிரராசியிலே ஏகனாக சுக்கிரன் இருக்கக்கூடாது. இந்த வழியிலே நாம் பார்த்து பரிசீலித்து இருவர் ஜாதகத்திலும் சேர்த்தோமானால் அவர்கள் நீண்ட நீடூழி பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் உங்களிடம் என்று வேண்டி விரும்பி உங்கள் நல குடும்ப நல சோதிடர் வைரவன்ஜி. நன்றி, வணக்கம்.